அரூபமாக வீற்றிருக்கும் ஒரே தலமாக போற்றப்படுவது அரியலூரை அடுத்த கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில். கல்லங்குறிச்சி கலியுக பெருமாள் கோவில் மூலஸ்தானத்தில் 12 அடி உயரமுள்ள கம்பமே பெருமாளாக அமைந்துள்ளது. கம்பத்தின் கீழ் ஆஞ்சநேயர் வீற்றுள்ளார். ஆதி நாளில் பெருமாள் கம்பத்தை பசுமாடு ஒன்று இனங்கண்டு பால் சுரந்து வந்தது. அந்த கற்கம்பத்தை வண்டியில் ஏற்றி வரும்போது அச்சு முறிந்ததால் அதே இடத்தில் கம்பத்தை கட்டி பசுவின் சொந்தக்காரர் மாங்கான் என்பவர் பெருமாளை வழிபட்டார். அதுவே நாளடைவில் கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாளாக எழுந்து நின்று கலியுகத்தில் மக்களின் கஷ்டம் போக்கும் ஆலயமாக விளங்குகிறது. கல்லங்குறிச்சி கலியுக பெருமாள் வழிபாட்டில் சுத்துப்பட்டு விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளையும் தானியங்களை கோவிலுக்கு காணிக்கையாக்கி வழிபடுகின்றனர். பெருமாள் ஆலயங்களில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் ஆலயமாக கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோயில் உள்ளது. அதோடு முழுவதும் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை கொண்டு தமிழிலேயே இங்கு அர்ச்சனை உள்ளிட்ட வழிபாடுகள் நடத்தப்படுவது தனிச்சிறப்பாகும். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் கண்டு மகிழ்வோம். சக்தி நாராயணா திருமலை நாராயணா. ஓம் சக்தி நாராயணா திருமலை நாராயணா. போற்றி போற்றி சரணம் போற்றி சரணம் சொன்னோம் உன்னை வாழ்த்தி. ஓம் சக்தி நாராயணா திருமலை நாராயணா. திருமலை ராஜகுமாரா திருவேங்கட நாராயணா. திருமலை ராஜகுமாரா திருவேங்கட நாராயணா. ஏழுமலையிலே உதிப்பவன் நீயே எல்லோர்க்கும் நீ அருள் புரிவாயே. ஓம் சக்தி நாராயணா திருமலை நாராயணா. ஓம் சக்தி நாராயணா திருமலை நாராயணா. பார்க்கடல் ரகுகுல திலகா நீயே ஸ்ரீமன் நாராயணா. பார்க்கடல் ரகுகுல திலகா நீயே ஸ்ரீமன் நாராயணா. தங்கமழையிலே குளிப்பவன் நீயே எல்லோர்க்கும் அருள் மழை நீ பொழிவாயே. ஏடு கொண்டலா வெங்கடரமணா. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலம் தரும் நீல் விஷும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும். வளம் தரும் மற்றும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்.
1250ஆம் ஆண்டு திரு மங்கான் படையாச்சி என்பவரால் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு வழி வழியாக இந்த கோவிலை இந்த பெருமாள் சுயம்பாக பூமியிலிருந்து கண்டெடுத்த பெருமாள். இந்த ஸ்தலமானது அரியலூர் மாவட்டத்திலே கள்ளங்குறிச்சி கிராமத்தில் அமைந்திருக்கும் கலிய பெருமாள் என்ற திருநாமத்தோடு பகவான் எழுந்து கொண்டிருக்கிறார். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால், அரூபமாக பெருமாள் இருக்கின்றார். உருவம் இல்லாமல் அரூபமாக. இது தமிழகத்திலே வேறு எங்கும் காண முடியாத ஒரு சிறப்பாகும். அதாவது இந்த பெருமாள் கம்பமாக இருக்கின்றார். 12 அடி உயரம் கம்பமாக கீழே ஆஞ்சநேயர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த திருக்கோயிலிலே தமிழ் முறைப்படி ஆகம முறைப்படி அல்லாமலும் ஆகம முறைப்படியும் தமிழ் முறைப்படியும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு பெரிய சிறப்பாகும். இந்த திருக்கோயிலிலே தமிழில் அர்ச்சனை, ஆழ்வார்கள் தமிழில் போற்றி தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை போல் இங்கே எங்களுடைய ஐயாவின் ஆங்கைக்கு ஏற்ப நாங்கள் தமிழ் முறைப்படி இங்கே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே வேறு எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் முறைப்படி அர்ச்சனை செய்வதாகும். இந்த தமிழ் முறைப்படி அர்ச்சனை மூலவர் சன்னதியில் மட்டுமில்லாமல் உற்சவராக எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் திருசன்னதியிலும் இந்த தமிழ் அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருப்பது என்பது மிகவும் சிறப்பானதாகும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த திருக்கோயிலே 12 மாதங்களும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு திருநட்சத்திரத்திற்கும் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த பக்தர்கள் இங்கே காணிக்கையாக ஆடுகள், மாடுகள், கோழிகள், தானியங்கள் எல்லாம் செலுத்துகின்றார்கள். பிரார்த்தனை ஸ்தலம். பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அது உடனே நடக்கும். அத்தனை விதமான தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டத்திலிருந்தும் பக்தர்கள் வெளி மாநிலத்திலிருந்து இந்த பெருமாளை சேவிச்சுட்டு இன்னி வரைக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றுருக்கா. அதனால் இந்த பெருமாளை நீங்கள்லாம் எங்கே இருந்தாலும் கேள்விப்பட்டிருந்தா உடனே சேவிச்சு ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறணும்னு கேட்டுக்கிறோம். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழா நடக்கும்னு. அதே மாதிரி தமிழகத்தில் வைணவ திருத்தலங்களில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு விசேஷம் மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு சாயங்கால நேரத்தில் பண்ணுறோம். மகா சிவராத்திரி சிவாலயங்களில் தான் 6 கால பூஜை நடக்கும். இந்த வைஷ்ணவ தலத்தில் ஏன் நடக்கிறதுன்னு சொன்னால், கம்பத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் ருத்ராம்சம், ருத்ரவீரிய சமுத்பவாய நமகான்னு ஆஞ்சநேயருக்கு ஒரு நாமாவளி உண்டு. அதனால் அதெல்லாம் இந்த பெரியவா எங்களுடைய அரங்காவலர்கள்லாம் அவ மூதாதைகள்லாம் ரொம்ப மைனூட்டாக கவனிச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக அதை ஏற்பாடு பண்ணி இன்னிய வரைக்கும் சிறப்பாக நடத்தின்னு இருக்கா. அது மாதிரி அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தமிழகத்தில் எந்த வைணவ கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு வழிபாடு இந்த கோவிலையும் நடந்துட்டுருக்கு, இன்னிய வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பங்குனி மாதம் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு உற்சவம். ஸ்ரீராமநவமி ஏன் உற்சவம்? பெருமாள் வரதராஜ பெருமாள், கலிய பெருமாள்னா கலி என்றால் குறை, குறை தீர்த்த பெருமாள். குறைகளை, பக்தருடைய குறைகளை எல்லாம் களையக்கூடிய பெருமாள் கலிய பெருமாள். அதனால தான் கலிய பெருமாள்னு பேர். இந்த பெருமாளுக்கு சம்பந்தமே இல்லாமல் ராமராக இருந்தால் ராமநவமியில் உற்சவம் பண்ணலாம். இந்த பெருமாளுக்கு ஏன் ராமநவமி ஸ்ரீராமநவமியில் உற்சவம் பண்ணுறான்னு சொன்னால், கம்பத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் ராமபக்தர். அதனால் அந்த ஸ்ரீராமநவமியை பிரதானமாக வச்சு அன்னைக்கு கொடியேறி 10 நாளும் திருநாள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எங்கள் தர்மத்தா இன்னிய வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நடத்தின்னு இருக்கா. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா, எல்லா ஊர்லேயும் பிரம்மோற்சவத்தில் அனுமந்த வாகனம் உண்டு. இந்த கோயிலில் அனுமந்த வாகனம் கிடையாது பிரம்மோற்சவத்தில். ஏன்னு கேட்டால், ஆஞ்சநேயருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறா. ஆஞ்சநேயர் பெருமாள் கம்பத்தில் இருக்கிறதுனால உற்சவர் சன்னதியில் ஆஞ்சநேயரை ஏல பண்ணி அந்த ஆஞ்சநேயருக்கு பெருமாளுக்கு என்னென்ன வாகனம் உண்டோ, கருட வாகனத்தை தவிர என்னென்ன வாகனம் உண்டோ அத்தனையும் வாகனத்தில் ஏல பண்ணி அனுமாரை, அதேமாரி அனுமாருக்கு தனி தேர், பெருமாளுக்கு ஒரு தேர், அனுமாருக்கு ஒரு தேர், அது மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. பெருமாள் எப்போ புறப்பாடு ஆனாலும் அனுமார் புறப்பாடு ஆகாமல் பெருமாள் புறப்பாடு ஆக மாட்டார். அதனால் அனுமாருக்கு ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கலிய பெருமாளை சேவித்து, கலிய பெருமாளுக்கு கீழே ஆஞ்சநேயர் இருக்கார். பெரிய கலிய பெருமாள் அரூபமாக இருக்கார், உருவம் இல்லாமல்.
ஓம் நமோ நாராயணாய. நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, ஸ்ரீ ஹரி நமோ நாராயண. அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண. ஸ்ரீஹரி உன் பார்வையில் நான் வாழ விடுகிறேன். ஆதனே உனை நாடி மனமாற பாடுகிறேன். நாராயணா ஸ்ரீஹரி நாராயணா அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே, கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. புரட்டாசி மாதத்தில் மிகவும் விசேஷமாக 4 வாரங்களும் மிகவும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி உற்சவம் 10 நாள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. எம்பெருமான் ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாள் கொலுவிலே வீட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவில் அலங்காரத்துடன் மண்டபடி கன்று பகவானுக்கு பக்தர்களுக்கு அருள்பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த கோவில் பிரார்த்தனை ஸ்தலம் அப்படிங்கிறதுனால ஒரு மாடு வச்சுருக்கா, அது கண்ணு போடலை, கண்ணை கொண்டு பெருமாளுக்கு விடுறேன் அப்படின்னு வேண்டிப்பா, உடனே கண்ணு போட்டுருவோம். பால் சரியாக கறக்கலை, பால் வேணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்பா. நாங்கள் சொல்லுவோம், ஒருவேளை பாலை கறந்து அப்படியே கொண்டு பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துரு அப்படிம்போம். அதே மாதிரி அடுத்த வாரமே வந்துடுவா, பால் நன்னா கறக்குது சுவாமி அப்படின்பா. அது மாதிரி பெருமாளுடைய லீலைகள் ரொம்ப அபரிதமானது. பக்தர்கள் சொல்லி கேட்டு எங்களுக்கே பக்தர்கள் சொல்லி கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஸ்லிப்பாக இருக்கும். அதேமாரி விவசாயத்தில் எங்களுக்கு முதல் போகம் நல்ல விரும்பாக விளைஞ்சதுன்னா நாங்கள் தானியத்தை எந்த தானியமாக இருந்தாலும் பருத்தியிலேருந்து நெல்லுலேருந்து பயிர்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போடுவா. அதுமாரி ஆடு மாடுகள் பெருகணுங்கிறதுக்காக ஆடுகள் கோழிகள் மாடுகள் உயிர் பலி கிடையாதுங்க, உயிரோடு கொண்டு விட்டுருவா, பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்திடுவா. அதெல்லாம் ரொம்ப விசேஷமான சிறப்பான ஒரு வழிபாடு ஆகும். இங்கே புரட்டாசி மாதத்தில் பெருமாளில் 3வது சனிக்கிழமை அன்னைக்கு நவராத்திரி இல்லைன்னு சொன்னால் வெள்ளி கிரீட சேவையில் வீதி உலா கண்டுள்ளார். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக எங்கள் தர்மகர்த்தா ஆதீன பரம்பரை தர்மகர்த்தா அவர்கள் வகுத்து வச்சுருக்கா. ஒவ்வொரு மாதமும் என்ன உற்சவம் பண்ணணும், எப்படி பண்ணணும். தைப்பூசத்து அன்னைக்கு இந்த திருக்குளத்தில் போய் தீர்த்தவாரி பண்ணுறது, மாசி மகா உற்சவம், கருட சேவை, பங்குனி உத்தரம், ஸ்ரீராமநவமி 10 நாள் பிரம்மோற்சவம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. வைகாசி விசாகம் உற்சவம் நடந்துட்டுருக்கு. சித்திரை அட்சய திருத்தியை, இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த பெருமாளை மூலவர் கம்பமாக இருக்கிறதுனால துளசி மாலை 12 அடி உயரம், அதாவது பக்கத்துக்கு 6 அடி 12 அடி மாலை சாத்தி பகவானை வேண்டிட்டா எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டு சொன்னால் கண்டிப்பாக நிறைவேறும். பிரார்த்தனை பண்ணிட்டு போனவா திரும்பி வந்ததாக தான் சரித்திரமே இருக்கக்கூடிய, நடக்கலைன்னு சொல்லி யாரும் இது வரைக்கும் வரல. ஆகையினால உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் குறை தீர்த்து வைப்பார்.
என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் அர்ச்சனை. சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணுவோம் எல்லா கோவில்கள்லையும். இந்த கோவிலில் 108 போற்றி, அதாவது நாமாவளின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில். இதில் வந்து தமிழில் வந்து போற்றின்னு சொல்கிறது. அங்கே எங்கள் ஐயா வந்து ரொம்ப தமிழ் பற்றுனால முன்னாடி ஆதியிலேருந்தே எங்கள் கோவிலில் தமிழில் தான் அர்ச்சனை நடைபெற்றுருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் தமிழில் அர்ச்சனை பண்ணுறது. வர பக்தர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த கோவிலோடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், பிரம்மோற்சவம் முடிஞ்சு பெருமாள் எங்களுடைய தர்மகர்த்தாவுடைய பூர்வீக குடியான கோப்பளியன் குடிக்காடு என்ற கிராமத்தில் அவர்களுடைய வீடு இருக்கிறது. அங்கே போய் எங்கள் பெருமாளை ஏலை பண்ணி இந்த உற்சவம் முடிஞ்சு அந்த பெருமாளை அங்கே ஏலை பண்ணி மண்டபடி பண்ணி எங்கள் சிப்பந்திகள் அத்தனை பேருக்கும் மரியாதை பண்ணி வேஷ்டி வச்சு வெத்தலை பாக்கு சந்தனம்லாம் கொடுத்து எங்களை வந்து கௌரவிப்பா. அது வந்து எங்களுக்கு பெரிய பாக்கியம், பெரிய கௌரவம். எங்களுக்கு வருஷம் பிரம்மோற்சவம் முடிஞ்சு அது மாதிரி நடந்துட்டுருக்கு. இன்னி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. எங்கள் தர்மகர்த்தா எங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக வச்சுட்டு இருக்கா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருமாள் மூலவர் இல்லையா, மூலவர் அழிச்சுன்னு போக முடியாதுங்கிறதுனால ஒரு துணியில் அனுமாரை வரைஞ்சி அந்த ஒரு கம்பத்தில் கட்டி, ஒரு மூங்கில் கம்பில் கட்டி அதை சுருட்டி அதை எடுத்துன்னு போவா. இங்கேருந்து அவள் ஊருக்கு அங்கே எடுத்துன்னு போய் அங்கே வச்சு அந்த படமாக அதை விரித்து வச்சு அங்கே படையெல்லாம் போட்டு அவள் முறைப்படி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணி இங்கே சிப்பந்திகள் அத்தனை பேருக்கும் வடபாயத்தோட சாப்பாடு போட்டு வேஷ்டி துணிமணி வச்சு கொடுத்து எங்களெல்லாம் கௌரவிப்பா. அவள் வந்து அவள் கையால் அன்றைக்கி நாங்கள் வாங்கினோம்னா அந்த வருஷம் முழுக்க நாங்கள் சுபிட்சமாக இருப்போம். எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து 2 சன்னதி தான், மூலவர் உற்சவர். மூலவர் சன்னதி வந்து ஆகம முறைப்படி இல்லாமல் ஆத்மார்த்த பூஜை. உற்சவர் சன்னதி வந்து வைகானச ஆகம முறைப்படி கலியுக வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூமாதேவி ஆஞ்சநேயர் சமேத, கருடாழ்வார் சமேத, சக்கரத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார் சமேத உற்சவமூர்த்தி கலியுக வரதராஜ பெருமாள் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த 2 சன்னதியை தவிர வேற சன்னதி கிடையாது. இந்த 2 சன்னதியும் சேவிச்சுட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம்னாலே நம்மளுடைய பிரார்த்தனைகள் குறைகள் எல்லாமே தீர்ந்து பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். ஆக்கங்கள் இல்லாமலைத்தியம்மை ஆதரவாய் காக்கின்ற தெய்வம் கலியுகத்தெம்பெருமான் நோக்கம் தனிவுடையார் நோயின்றி துன்பமின்றி தேக்கிய புகழுடன் சீர்பற்று வாழ்வாரே. परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे श्रीराजाधिराजाय प्रगस्य साजिने नमो वयं वै स्वरणाय कुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश्वरायो वै स्वर्णाय दाता कुबेराय वै स्वर्णाय महाराजाधिराजाय नमः. ஆக்கங்கள் எல்லாம் அளித்து எம்மை ஆதரவாய் காக்கின்ற தெய்வம் கலியுகத்து எம்பெருமான் நோக்கம் தனைவுடையார் நோயின்றி துன்பமின்றி தேக்கிய புகழுடன் கலியுக வரதன் குழந்தைகள் நாம் அனைவரும் தேக்கிய புகழுடன் இவ்வையகத்து மக்கள் எல்லோரும் நீடூடி சீரோடும் சிறப்போடும் வாழ்வோமே. அப்போதைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் அமைந்ததும் தற்போதைய அரியலூர் மாவட்டத்தில் தலைநகரமாம் அரியலூர் மாநகருக்கு தென்கிழக்கே 5 கல் தொலைவில் கலியப்பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் வரலாற்று சிறப்புமிக்க சரித்திர புகழ்மிக்க மிகச் சிறப்பான வைணவ திருத்தலங்களுள் ஒன்றாகும். அதாவது நேயர்களே, 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசங்கள் 108 என்று குறிப்பிடுவார்கள். அது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் எங்களது திருக்கோயில் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்படாத திவ்ய தேசங்களில் ஒன்று என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறோம். இத்திருக்கோயில் ஒரு பிரார்த்தனை தலமாகும். அதாவது அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருத்தலத்தைப் போல மிகச் சிறப்பாக இத்திருக்கோயிலில் ஏராளமான பக்த கோடிகள் ஒவ்வொரு ஆண்டுதோறும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தங்கள் பிரார்த்தனையின் பொருட்டு நவதானியங்களை கொண்டு வந்து நேர்த்தி கால்நடைகளையும் விடுவார்கள். அதாவது இங்கு அமர்ந்திருக்கின்ற கம்பத்தடி ஆஞ்சநேய பெருமான் மிகவும்
சக்தி பெற்றவர். கருவறையில் எழுந்தருள் இருக்கின்ற கம்பத்தில் எழுந்தருளிருக்கின்ற ஆஞ்சநேய பெருமான் மிகவும் சிறப்பாக சக்தி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அதாவது ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டால் நமது நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் என்பது இந்து சமயத்தின் தொன்று தொட்டு வழிபடி வரும் நம்பிக்கையாகும். அதை போன்று ஆஞ்சநேய பெருமான் கருவறையிலும் உற்சவர் சன்னதியில் ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாளாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கலியுக பெருமாள் போற்றி போற்றி. இந்த கலியுக பெருமாள் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு படையாட்சி இனத்தவரால் பெருமைப்பட பல ஆண்டுகளாக, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட சொல்லலாம், அது மாதிரிலேருந்து போற்றிக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் சிறப்பான விசேஷங்கள் நடக்குது. அது பொதுமக்களுக்கு நடக்கின்ற விசேஷம் என்னன்னா, மனசுக்குள்ளே நீங்கள் எதை தியானித்தாலும் எதை நினைத்தாலும், அதாவது அவர் சொன்ன மாதிரி மாடு கன்று போடலை, வயிறு விளையில் என்ன, ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் அவங்க வீட்டில் முதல்ல போடுற மாட்டோட பாலை கொண்டு இந்த சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் எனக்கு உணவு தெரிந்த காலத்திலேருந்து வயலில் நெல் விளைந்தால் நெல் போட்டால் அந்த காசை முதல்ல 10 ரூபாயோ 1 ரூபாயோ உண்டியலில் போட்டுருவோம். ஒவ்வொரு ஆண்டும் எது விற்பனைக்கு வருதோ, எதை விற்பனை பண்ணுறோமோ, எதை வாங்குகிறோமோ அதுக்கெல்லாம் 1 ரூபா உண்டியல் வச்சு அதுக்கு போட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலுக்கு கொண்டு நாங்கள் சமர்ப்பிப்போம். விளையிற நெல், வயலில் விளையிற தானியங்கள் அனைத்தும், பூசணிக்காய், வெண்டைக்காய், காய்கறி கூட மக்கள் இங்கே கொண்டு சமர்ப்பிப்பாங்க. முதல் விவசாயம் கடி நீக்கிய பெருமாளுக்கு தான். அவர் என்னென்னா, அந்த ஆண்டுக்கான கடி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வழிபட்டோம்னா, இந்த ஆண்டுக்கான கடி என்றால் கஷ்டம், இந்த ஆண்டுக்கான களி நீங்கிவிடும் அப்படிங்கிறது உண்மை. ஓம் நமோ நாராயணாய. 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 நமோ நமோ ஸ்ரீ நாராயண ஸ்ரீ ஹரி நமோ நாராயண. அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண. ஸ்ரீஹரி உன் பார்வையில் நான் வாழ விடுகிறேன். ஆதனே உனை நாடி மனமாற பாடுகிறேன். நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா. அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா. மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே, கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. உயிரும் கோவிந்தம். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் கண்டு மகிழ்ந்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலை தரிசிப்போம்.